பொதுவா நாம ஒரு மெடிக்கல் செக்கப் போறோம்னு வைங்களேன், அங்கே நமக்கு ஒரு விதமான துல்லியம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமா, ஒரு இன்ஜினியரிங் விஷயத்த போல ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைப்போம். கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு சின்ன எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. அந்த உடைந்த பகுதி ஒரு வெள்ளை நிற கோடா மிக தெளிவா தெரியும் இல்லையா? கண்டிப்பா. டாக்டர் அத பார்த்துட்டு, இதோ இங்க தான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவாரு. உண்மைதான். கண்ணுக்கு தெரியிற இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா வகைப்படுத்துறது நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஆறுதலை தரும். ஆனா அந்த எக்ஸ்ரே மிஷின் உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அதாவது நீங்க எதை மீன் பண்றீங்க? நான் எதை சொல்றேன்னா, நம்ம மனித மனதோட கட்டமைப்பு, அதோட ஆழமான உணர்வுகள், நாம அனுபவிக்கிற அதிர்ச்சிகள், இதையெல்லாம் பத்தி பேசத் தொடங்கும்போது, நம்ம பார்க்க போற மனதின் வரைபடம் ரொம்ப மங்கலான, ஒரு தெளிவற்ற உலகமா மாறிடுது. ஓ, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. ஆமா. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடல்ல தான் இறங்கப் போறோம். பிரபல உளவியலாளர் சி.ஜி. யங் எழுதிய குறிப்புகள், அவரோட ஆராய்ச்சிகள், முக்கியமா அவரோட புகழ்பெற்ற தி ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனாமிக்ஸ் ஆஃப் தி சைக்கி என்ற புத்தகத்தோட தகவல்களை வச்சு மனித மனதோட கட்டமைப்ப அலசப் போறோம். இது ஒரு சாதாரணமான டாபிக் கிடையாது. நிச்சயமா இல்ல. நம்ம மனம் அப்படிங்கிறது ஏதோ மூளையில நடக்கிற ஒரு சின்ன ரசாயன மாற்றம் மட்டும் கிடையாது. அது பிரபஞ்சத்தோட ஆற்றலோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு யங் சொல்றாரு. அந்த புரட்சிகரமான கருத்தை ஆராயிறது தான் இன்னைக்கு நம்ம இலக்கு. சூப்பர். இத நம்ம முதல் படியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க. நாம பல விஷயங்களை சிந்திக்கிறோம், உணர்கிறோம். ஆனா அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆற்றல் என்னன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அத புரிஞ்சுக்க அந்த மனம் எதனால் இயங்குது, அதோட அடிப்படை எரிபொருள் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவா இந்த லிபிடோ அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு என்ன தோணும்? உளவியல் படிச்சவங்களுக்கு உடனே சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆமா. ஃப்ராய்ட் என்ன பண்ணாருன்னா, மனித மனதோட உந்து சக்திய, அதாவது லிபிடோவ வெறும் பாலியல் சார்ந்த ஆற்றலா மட்டுமே சுருக்கி பார்த்தார். ஆனா சி.ஜி. யுங் இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை முன்வைக்கிறார். யுங்கோட கூற்றுப்படி லிபிடோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாலியல் உந்துதல் கிடையாது. அப்ப வேற என்ன அது? அது ஒட்டுமொத்த வாழ்க்கை ஆற்றல், அதாவது பயோ எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயற்பியல்ல நம்ம ஒரு விதி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆற்றல் அழிவின்மை விதி. ஆமா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அது ஒரு வடிவத்திலிருந்து வேறொரு வடிவத்துக்கு மாறும் அப்படின்ற விதி தானே? எக்ஸாக்ட்லி. அந்த இயற்பியல் விதியை யுங் அப்படியே மனித மனதுக்கும் பொருத்துறார். இதாவது பிரின்சிபல் ஆஃப் ஈக்விவேலன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இயற்பியலையும் மனதையும் இப்படி இணைப்பது கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத ஒரு நீர்மின் நிலையத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், சொல்லுங்க. இப்போ ஒரு அணையில தேக்கி வைக்கப்படுற தண்ணீருக்கு ஒரு அசுரத்தனமான ஆற்றல் இருக்கும். அந்த தண்ணீர் குழாய்கள் வழியா ரொம்ப வேகமா பாய்ந்து டர்பைன்ஸை சுழற்றும் போது அந்த நீரின் ஆற்றல் மின்சாரமா உருமாறுறது. இங்க ஆற்றல் அழியல, அதோட வடிவம் தான் மாறுது. ரொம்ப கரெக்டான உதாரணம். ஆனா இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு கிட்டார் வாசிக்கிறதோ அல்லது ஒரு பிசினஸ் ஐடியாவும் இருக்கு. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த ஆர்வம் உங்களுக்கு குறைஞ்சிடுது. அந்த கிட்டார் மேல இருந்த ஈடுபாடு காணாம போயிடுது. அப்ப அதுக்காக நீங்க செலவிட்ட அந்த மன ஆற்றல் எங்கே போகுது? அது அப்படியே மாயமா மறைஞ்சிடுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யங் சொல்ற மிக முக்கியமான விஷயமும் இதுதான். மனதோட ஆற்றல் ஒருபோதும் மாயமா மறைஞ்சு போறதில்ல. ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேல உங்களுக்கு ஆர்வம் குறையும் போது அந்த ஆற்றல் அழியல. பின்னாடி என்ன ஆகுது? அது உருமாறி உங்க நனவெளி மனதிற்குள், அதாவது உங்க அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ரொம்ப ஆழமா சென்று வேறொரு வடிவத்தை எடுக்குது. ஓ, வேற ஒரு வடிவத்துல ஸ்டோர் ஆகுதா? ஆமா. ஒருவேளை அந்த ஆற்றல் உங்க வேலையிலோ அல்லது வேறொரு புதிய பழக்கத்திலும் வெளிப்படலாம். இதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா நம்ம மனசுக்குள்ள பல முரண்பாடுகள், குழப்பங்கள் வரலாம். நிறையவே வரும். இந்த முரண்பாடுகளுக்கு இடையே ஏற்படுற மோதல்கள் காலப்போக்குல ஒருவித சமநிலை அடைந்து ஒரு நிரந்தரமான மனப்பான்மையை உருவாக்கும். இதனா இந்த என்ட்ரோபி அப்படின்னு சொல்வாங்களோ? கரெக்ட். தெர்மோடைனாமிக்ஸ்ல இதை என்ட்ரோபின்னு சொல்வாங்க. ஒரு சூடான காஃபியை ரூம்ல வச்சா அது மெல்ல மெல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி ஒரு பேலன்ஸ் ஆகுது இல்லையா? அதே போல தான் நம்ம மனமும் தனக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை தீர்த்து ஒரு சமநிலையை கண்டுபிடிக்குது. இப்போ ஆற்றல் ஒருபோதும் அழிவதில்லை, அது உருமாறுகிறது அப்படின்னு சொல்றது சரிதான். ஆனா இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? நம்ம ஆற்றல் வேற எங்கேயோ உருமாறி போகுதுன்னா, சில நேரங்கள்ல நாம ஏன் வாழ்க்கையில அப்படியே தேங்கி போய்விட்டதா ஃபீல் பண்றோம்? எந்த முன்னேற்றமும் இல்லாம
காலையில படுக்கையை விட்டு எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சோர்வு, ஒரு முடக்கம் வருதே, அது ஏன்? நல்ல கேள்வி. இத நாம் முன்னோக்கி செல்லுதல் மற்றும் பின்வாங்குதல் அப்படிங்கிற கோட்பாடு மூலமா புரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ரொக்ரெஷன் அண்ட் ரிக்ரெஷன். ப்ரொக்ரெஷன்னா முன்னேற்றம். ஆமா. முன்னேற்றம் அப்படிங்கிறது வெளிப்புற உலகிற்கு ஏற்ப நம்மளை நாம தொடர்ந்து மாத்திக்கிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் எடுக்கிற முடிவுகள், நம்ம சுறுசுறுப்பு எல்லாமே இதுல அடங்கும். சரி, அப்போ ரிக்ரெஷன்? சில நேரங்கள்ல வெளிப்புற உலகத்தோட சவால்களை சமாளிக்க முடியாம நம்ம தற்போதைய மனநிலை செயலிழந்து போகலாம். அந்த தருணத்துல நம்மால வெளியே எதையும் சாதிக்க முடியாது. ஓ, அப்ப அந்த புள்ளிக்கு வரும்போது வெளியில எனர்ஜி பாய முடியாம நம்ம மன ஆற்றல் அப்படியே தேக்கமடைந்து பின்னோக்கி திரும்புதா? எக்ஸாக்ட்லி. அப்படி தேக்கமடைந்து பின்னோக்கி போற நிலையத்தான் யுங் பின்னடைவு அல்லது ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது ஒரு தோல்வி கிடையாது. தோல்வி இல்லையா? பாக்குறதுக்கு முடங்கி போன மாதிரி தானே இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். ஆனா இது வெளிப்புற உலக சமாளிக்க தேவையான புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க, நனவெளி மனதிற்குள் ஆழமாக சென்று அங்கு இருக்கிற புதிய ஆற்றல் கூறுகளை எடுப்பதற்கான ஒரு தற்காலிக பின்வாங்குதல். இது உள்மனதை நோக்கிய ஒரு ஆழமான பயணம். ஒரு டிராகன் கதையை யங் இதுக்கு உதாரணமா காட்டுறார். ஆமா, அந்த மாவீரன் கதை ரொம்ப ஆப்டான உதாரணம். அதாவது ஒரு மாவீரன் பெரிய டிராகனை எதிர்த்து போராட போறான். ஆனா அந்த டிராகன் அவன் அப்படியே முழுங்கிடுது. அந்த டிராகனோட இருண்ட வயிற்றுக்குள்ள மூச்சு முட்டுற அந்த வெப்பத்துல அவன் மாட்டிக்கிறான். பாக்குறவங்களுக்கு அவன் இறந்துட்டான் அப்படின்னு தான் தோணும். ஆனா அவன் இறக்கல. இல்ல, அவன் அந்த இருளை எதிர்கொண்டு அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ளேயே போராடி அதை கிழித்து கொண்டு மீண்டும் சூரிய உதயத்தின் போது ஒரு புதிய மனிதனா அதிக ஆற்றலோட வெளியே வருவான். சூப்பரா சொன்னீங்க. அந்த இருண்ட டிராகனோட வயிறு அப்படிங்கிறது நம்ம நனைவிலி மனம். அந்த நனைவிலி மனத்துக்குள்ள போற அந்த ரெக்ரெஷன் ப்ராசஸ் ஒரு இருண்ட மரணம் போல தெரிஞ்சாலும் அதுதான் புதிய தொடக்கத்துக்கான ஒரே வழி. இது ஒரு விதத்துல பார்த்தா நம்ம போன் ஹேங் ஆகி முடங்கி போனா ஒரு ஹார்ட் ரீசெட் செய்வோம்ல, அது போல இருக்கு. பழைய ஃபைல்களை நீக்கிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மீண்டும் புதுசா இன்ஸ்டால் செஞ்சு போனை வேகமா இயங்க வைப்பதை போல. சரியா? ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா அந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னது? நீங்க அந்த போனை ரீசெட் செஞ்சு அந்த நனவெளி மனதுக்குள் நுழையும் போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கிருந்து வருது? நனவெளி மனம் அப்படிங்கிறது நம்ம மறந்து போன குழந்தை பருவ ஞாபகங்கள் அல்லது நிராகரித்த விஷயங்களை மட்டும் குப்பையாக சேர்த்து வைக்கும் ஒரு இருட்டறை கிடையாது. அப்போ அங்க என்னதான் இருக்கு? அங்கேயும் ஒரு மாபெரும் கட்டமைப்பு இருக்கு. தனிப்பட்ட நனவெளி மனதிற்கு அடியில மனிதக்குலம் முழுவதற்கும் பொதுவான ஒரு அடித்தளம் ஒன்று இருக்கு. அதைத்தான் யங் கூட்டு நனவெளி, அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் என்கிறார். கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதுல ஆர்கிடைப்ஸ் இயலப்படும் பரம்பரையா மனித குலத்திற்கு இருக்கும் பொதுவான நடத்தை முறைகள், அதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கு. இவை நமது உள்ளுணர்வுகளைப் போலவே செயல்படுகின்றன. இல்ல, ஒரு நிமிஷம் பொறுங்க. எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மனிதர்கள் பிறக்கும்போதே டிராகன்கள், தேவதைகள், மாவீரர்கள், அரக்கர்கள் போன்ற உருவங்களோடவோ அல்லது சிந்தனைகளோடவோ பிறக்கறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியமில்லைன்னு தோணுது? ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட மூளை ஒரு வெற்று பலகை, அதாவது ஒரு பிளாங்க் ஸ்லேட். அது வளர வளரதான் விஷயங்களை கத்துக்குது அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனித மூளைக்குள்ள இந்த உருவங்கள்லாம் எப்படி பரம்பரையா கடத்தப்படும்? இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே. இது ரொம்ப இயற்கையான ஒரு சந்தேகம்தான். ஆனா மனிதர்கள் முழுமையான சிந்தனைகளோட பிறப்பதில்ல. ஓ, அப்படியா? ஆமா, அந்த இன்ஹெரிட்டட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லல, மாறாக அது இன்ஹெரிட்டட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றார். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ பறவைகள் எப்படி தங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வால் கூடு கட்டுகின்றன? அது நேச்சுரலா அதோட இயல்பு. கரெக்ட். அவற்றுக்கு யாரும் கூடு கட்டு கற்றுக் கொடுப்பதில்லையே. அது அவற்றின் டிஎன்ஏவில் எழுதப்பட்ட ஒரு உள்ளுணர்வு. அதேபோல மனித மனமும் சில குறிப்பிட்ட குறியீடுகளையும் படங்களையும் உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்போடு ஒரு அச்சு போல பிறக்கிறது. ஒரு அச்சு போலவா? ஆமா. அந்த அச்சில் ஒரு ஹீரோ, ஒரு அன்னை, ஒரு ஞானியான முதியவர், ஒரு இருண்ட நிழல் போன்ற படிமங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போதுமே இருக்கு. உங்க வாழ்க்கை அனுபவங்கள் அந்த அச்சில் ஊற்றப்படும்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அவை கனவுகளாகவோ அல்லது கற்பனைகளாகவோ உருவம் பெறுது. வாவ், அப்போ அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாமா? அதாவது கட்டமைப்பு அங்க ஏற்கனவே இருக்கு, நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் அதுல வண்ணங்களை தீட்டுகின்றன. ரொம்ப சரியா சொன்னீங்க. சைக்காலஜிக்கல் டிஎன்ஏங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்போ எனக்கு தெளிவா புரியுது. ஆனா இங்கதான் இந்த தேடலோட ஒரு உச்சகட்ட முரண்பாட்டுக்கு நாம வரோம். எந்த முரண்பாடு?
நமது மனதோட மிக ஆழத்துல இருக்கிற இந்த ஆர்கிடைப்ஸ், இந்த உள்ளுணர்வுகள் நம்ம மண்டையோட்டை தாண்டி வெளியுலகத்துல நடக்கும் பௌதிக விஷயங்களோட, அதாவது பிசிக்கல் ரியாலிட்டியோட எப்படி தொடர்பு கொள்கின்றன? இங்குதான் உளவியல்லையும் இயற்பியல்லையும் ரொம்ப ஆழமான விவாதத்திற்குரிய ஒரு புள்ளி ஆரம்பமாகுது. இங்குதான் சிஜி யங்கோட மிக முக்கியமான, பலரை ஆச்சரியப்படுத்திய சிங்க்ரோனிசிட்டி என்ற கொள்கை வருது. சிங்க்ரோனிசிட்டி, இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, சிங்க்ரோனிசிட்டி அப்படின்னா காரண காரியமற்ற ஆனால் அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள். காரண காரியமற்ற அப்படிங்கறது கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ சாதாரணமாக வெளியில ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கு ஒரு பௌதீக காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். நான் ஒரு கண்ணாடியை கீழே போட்டா அது உடையிறது, இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆமா, அது பிசிக்ஸ் ரூல். ஆனா சில நிகழ்வுகள் எந்த ஒரு பௌதீக காரணமும் இல்லாம ஆனா மிக ஆழமான தனிப்பட்ட அர்த்தத்தோடு ஒன்றாக நிகழும். எனக்கு புரியுது. இந்த புத்தகத்துல இத பத்தி ஒரு வியக்கத்தக்க உதாரணம் ஒன்னு இருக்கு. இத படிக்கும்போது எனக்கு உண்மையிலே சிலிர்த்து போச்சு. அந்த போட்டோகிராஃப் இன்சிடென்ட் தானே? ஆமா, அதேதான். 1914ஆம் வருஷம் ஜெர்மனில ஒரு தாய் தன் சிறுவயது மகனை புகைப்படம் எடுக்கிறாங்க. அந்த பிலிமை டெவலப் செய்ய கடையில கொடுக்கறாங்க. ஆனா அந்த நேரத்துல முதல் உலகப் போர் ஆரம்பமாகுது. ஓ, ரொம்ப மோசமான டைம் இது. ஆமா, அதனால கடைகள் மூடப்பட்டு அந்த பிலிம் தொலைஞ்சு போகுது. அந்த பையனோட ஒரே புகைப்படம் அதுதான். சரி, பல வருடங்கள் கடந்து போகுது. அந்த தாய் வேறொரு நகரத்துல வேறொரு கடையில தம் மகள புகைப்படம் எடுக்க ஒரு புதிய பிலிம் ரோல் வாங்குறாங்க. சரி, புகைப்படம் எடுத்து அதை டெவலப் செய்து பார்த்தால் அந்த தாய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த புதிய புகைப்படத்திற்கு அடியில பல வருடங்களுக்கு முன் வேறொரு நகரத்துல தொலைஞ்சு போன தன் மகனின் அதே புகைப்படம் பதிவாகி இருக்கு. இது ஒரு டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா அந்த பழைய பிலிம் எப்படி மீண்டும் பல வருடங்கள் கழித்து அதே தாயின் கைக்கு, அதுவும் ஒரு புதிய பிலிம் போல வந்துச்சு? இதற்கான சாத்தியக்கூறு 0க்கும் குறைவானது. இத வெறும் ஒரு தற்செயல், ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சுலபமா தள்ளிவிட முடியாது. நிச்சயமா முடியாது. இது வெறும் தற்செயல் இல்ல. நமது மனதின் ஆழமான உணர்ச்சிகளும் வெளியுலகின் பௌதிக நிகழ்வுகளும் ஒரு புள்ளியில் இணையும் இந்த மாயத்தைத்தான் யங் சிங்க்ரோனிசிட்டி என்கிறார். இதை நிரூபிக்க வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. அவர் இதை நிரூபிக்க ஜேபி ரைன் என்பவர் செய்த இஎஸ்பி சோதனைகளை ரொம்ப விரிவா விவாதிக்கிறார். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்? ஆமாம். அந்த சோதனைகள்ல ஒரு அறையில் உள்ளவர் பார்க்கும் காடுகளை பல 100 மைல்கள் தள்ளி இருக்கும் மற்றொருவர் மிக துல்லியமா கணித்தார். அதே போல பகடைகளை உருட்டும்போது அதை வெறும் மனதின் மூலம், எண்ணங்களின் மூலம் கட்டுப்படுத்தும் சோதனைகளிலும் வெற்றிகள் கிடைச்சது. இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆனா அதான் உண்மை. இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், தூரம் மற்றும் காலம் ஆகியவை மனதின் ஆற்றலுக்கு கட்டுப்படுவதில்லை அப்படிங்கிறது தான். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. 2 வெவ்வேறு கடிகாரங்கள் ஞாபகத்துக்கு வருது. நீங்க ஒரு வீட்டின் ஹால்ல ஒரு அனலாக் கடிகாரத்தை வச்சிருக்கீங்க, பெட்ரூம்ல இன்னொரு கடிகாரம் இருக்கு. சரி, 2க்கும் நடுவுல எந்த வயர் கனெக்ஷனும் இல்ல, வைஃபை இல்ல. ஆனா சரியா 12 மணிக்கு 2 கடிகாரமும் ஒரே மில்லி செகண்ட்ல அலாரம் அடிக்குது. ஒன்னோட ஒன்னு தொடர்பே இல்லாத 2 விஷயங்கள் எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? கரெக்ட். அதுதான் சிங்க்ரோனிசிட்டி. ஆனா இது நம்ம ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் உருவாக்கிய இயற்பியல் விதிகளுக்கு முற்றிலுமா முரணானதில்லையா? காரணம் விளைவு என்ற அடிப்படை அறிவியலே இங்க உடைந்து போகிறதே. நம்ம தினசரி பயன்பாட்டுல இருக்கிற நியூட்டோனியன் இயற்பியலையோ சாதாரண காரணகாரிய விதிகளையோ வச்சு பார்த்தா இது முரண்பாடாக தான் தெரியும். ஆனா யுங் என்ன சொல்றார்னா, கூட்டு நனவிலி மனதின் மிக ஆழமான தளத்தில், அதாவது சீகாய்டு அப்படின்னு அவர் குறிப்பிடும் அந்த இருண்ட ஆழத்தில் மனதுக்கும் பொருளுக்கும் இடையிலான எல்லைக்கோடு அழிந்து விடுகிறது. ஓ, மைண்ட் அண்ட் மேட்டர் ஒன்னாவுதா? ஆமா. அங்கே அக உலகமும் புற உலகமும் ஒன்றுதான். நமது ஆழ்மனதின் உணர்ச்சிகள் அல்லது ஆர்கிடைப்ஸ் மிகவும் உச்சத்தில் செயல்படும்போது எந்த ஒரு பௌதீக தொடர்பும் இல்லாமலேயே அதோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு வெளியுலகில் நடக்குது. இது வெறும் தியரி மட்டும்தானா? இல்ல. யங் தம்பதிகளின் ஜாதகங்களை வைத்து செய்த சோதனைகளிலும் கணித ரீதியான சாத்தியக்கூறுகளை தாண்டி முடிவுகள் வந்தன. இது ஏதோ மாயாஜாலம் அல்லது மேஜிக் அல்ல. இது அறிவியலால் இன்னும் முழுமையாக அளக்க முடியாத இயற்கையின் மற்றொரு விதி. இந்த விதியில மனமும் பொருளும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். வாவ்! ஆக நமது மனம் அப்படிங்கிறது நமது மண்டையோட்டிற்குள் அடைப்பட்டு கிடக்கும் ஒரு சின்ன உறுப்பு கிடையாது. அது காலத்தையும் வெளியையும் தாண்டி நிற்கும் ஒரு மாபெரும் ஆற்றல். கண்டிப்பா.
அப்படியானால் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த பிரம்மாண்டமான மன ஆற்றல் ஒரு மனிதனோட சாதாரண வாழ்நாள்ல அவனது பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி பயணிக்கிறது? ஏன்னா நம்ம மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறியது. இதுக்கு யங் பல உளவியல் ரீதியான சிக்கல்களை வச்சு மிக அழகா விளக்கம் தராரு. மனித வாழ்க்கைய சூரியனின் வளைவோடு ஒப்பிட்டு பார்க்குமாறு அவர் கூறுகிறாரு. சூரியனோட வளைவா? ஆமா, ஒரு நாளின் சூரியன் எப்படி பயணிக்கிறதோ அதே போல வாழ்க்கைய 2 பாதியா பிரிக்கலாம். காலை முதல் மதியம் வரை முதல் பாதி, மதியம் முதல் மாலை வரை 2ஆம் பாதி. முதல் பாதி அப்படிங்கிறது நம்ம இளமை காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈகோவை வளர்த்துக்கிற நேரம். கல்வி, வேலை, திருமணம், பணம் சம்பாதிப்பது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறுவது அப்படின்னு நம்ம வெளிப்புற உலகை நோக்கிய ஓடிக்கொண்டிருக்கிறோம். சூரியன் உச்சிக்கு வர்ற நேரம். அந்த முதல் பாதி ஓட்டம் முற்றிலும் இயற்கையானது. அந்த நேரத்துல ப்ரொக்ரெஷன் தான் இருக்கணும். ஆனா உளவியல் முரண்பாடுகள், மன அழுத்தங்கள் எங்கு தொடங்குகின்றன தெரியுமா? எங்கே? வாழ்க்கையின் 2ஆம் பாதியில் இருப்பவர்கள், அதாவது மதியத்தை தாண்டியவர்கள், மீண்டும் அதே முதல் பாதியின் இலக்குகளையே துரத்துவதுதான் மிகப்பெரிய சிக்கல். அதாவது மாலை 4 மணிக்கு மேல ஒருத்தர் காலை 9 மணிக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய நினைத்தால் அது எப்படிப்பட்ட குழப்பத்தை உருவாக்குமோ அதே போலத்தான் இதுவும். இதை நான் அப்படியே நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட தொடர்பு படுத்தி பார்க்க விரும்புறேன். நாம் அனைவருமே எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்யணும், அழகா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறோம். அது மனித இயல்புதான். ஆனா ஒரு 70 வயது முதியவர் 20 வயது இளைஞனைப் போல சமூக அந்தஸ்துக்காகவும் பணத்துக்காகவும் ஓடிக்கொண்டே இருப்பது, இளமையை கெட்டியாக பிடித்துக்கொள்ள நினைப்பது உளவியல் ரீதியாக ஒரு அபத்தம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருக்கிறது. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. உண்மையான பிரச்சனை அதுதான். இளமையை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க நினைப்பது மனதின் இயற்கையான ஓட்டத்திற்கு எதிரானது. அது மனதை நோயாளியாக மாற்றிவிடும். அப்போ அந்த 2ஆம் பாதி எப்படி இருக்கணும்? சூரியன் எப்படி மாலையில் அஸ்தமிக்க தயாராகிறதோ, அமைதியாக கீழே இறங்குகிறதோ, அதேபோல வாழ்க்கையின் 2ஆம் பாதி என்பது உள்நோக்கிய பயணமாக மாற வேண்டும். மரணத்தை நோக்கிய ஒரு தயாரிப்பாக அது அமைய வேண்டும். மரணத்தை நோக்கிய தயாரிப்பா? அது கேட்பதற்கே கொஞ்சம் பயமா இருக்கே. பயப்பட தேவையே இல்லை. மனித மனம் காலத்தையும் வெளியையும் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு பிரபஞ்ச ஆற்றல் என்பதை நாம முன்னாடியே பார்த்தோம். அதனாலதான் நமது நனவிலி மனம் மரணத்தை ஒரு முழுமையான முடிவாக பார்ப்பதில்லை. ஓ, மரணம் ஒரு முடிவில்லையா? இல்லை, மரணம் என்பது வேறொரு பரிணாமத்தின் தொடக்கம். அது வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்பதை புரிந்து கொள்ளும்போது முதுமை என்பது பயமுறுத்துவதாக இல்லாமல் அமைதியானதாகவும் ஒரு பெரும் விடுதலையாகவும் மாறுகிறது. ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இவ்வளவு நேரம் இந்த உரையாடல்ல நாம அலசிய விஷயங்களை திரும்ப பார்த்தா, நீங்க இதுவரை உங்க மனதை உங்க மூளைக்குள் இருக்கிற ஒரு சின்ன பொருளாக ஸ்கேன் செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இரண்ட பகுதியாக மட்டுமே நினைச்சிருக்கலாம். ஆமா, பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா யங்கோட பார்வையில உங்க மனம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களோடும் காலத்திற்கும் வெளிக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் ஆற்றலோடும் பின்னி பிணைந்துள்ளது. ஒரு அணையில தேக்கப்படும் நீரை போல உங்கள் ஆற்றல் எங்கும் மறைந்து போவதில்லை, அது உருமாறுகிறது. காலத்தையும் தூரத்தையும் தாண்டி செயல்படும் அந்த சிங்க்ரோனிசிட்டி சக்தி உங்களுள்ள இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இளமையோ முதுமையோ உங்க வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு பெரும் பிரபஞ்ச நாடகத்தின் ஒரு அங்கம்தான். இந்த உண்மையை பற்றி நீங்க கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கே உங்களை பற்றிய ஆச்சரியமான விஷயங்கள் புரிய வரலாம். ஆமா, இந்த தேடல் ஒரு தொடக்கமா இருக்கட்டும். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துகள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.